எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிற டிஷ் பொட்டுக்கடலை உருண்டை. பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தினமும் நம்ம சேனலில் வர்ற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பொட்டுக்கடலை உருண்டை அதுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை 1 கப்பு, 1 கப்பு ஜீனி, 1 ஏலக்காய், நெய் கொஞ்சம், 3 முந்திரி பருப்பு கிள்ளி வச்சிருக்கேன். ஜீனியும் ஏலக்காயும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். நல்லா மாவு போட்டாச்சு. இது கொஞ்சமா செய்யும் போது மிக்சியில போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய சொன்னாக்கா மிஷின்ல கொடுத்து ஒரு 1/2 கிலோ ஜீனி போடுறீங்கன்னாக்கா அதுக்கு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளவு பொட்டுக்கடலை அளந்து போடுறோமோ அளந்தே ஜீனியும் போடணும். பொட்டுக்கடலையும் மிக்சியில போட்டு மாவா பொடி பண்ணிக்கணும். பாத்திரத்தால 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறோமோ அதே பாத்திரத்தால 1 கப்பு ஜீனி பவுடர் எடுத்து 2 ஏலக்காய், ஜீனி பவுடர், பொட்டுக்கடலை 3 போட்டு இப்ப கலந்து வச்சிருக்கேன். இந்த நெய்யை சுட வச்சுக்கணும். நெய் நல்லா உருகணும். நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறணும்னா இந்த முந்திரி அதில் போட்டுடணும். முந்திரி நல்லா ஒரு பொன்னிறமா பொரியும். இந்த அளவு இருந்தா போதும். பொட்டுக்கடலை மாவுல போட்டு நல்லா கலரிடணும். நெய்யை சுட வச்சு ஊத்துறோம். கையால கலர வேண்டாம், கரண்டியாலே கலரிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறிச்சுனாக்கா அதுக்கப்புறம் கையால கலரிக்கலாம். நெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிட்டாக்கா பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும். கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட பிடிக்கலாம். ஜீனி மாவில் நெய்யை போட்டு கலந்தோம்னா இதுமாரி நல்லா பிடிக்க அப்படி வரணும். நீங்கள் லேசாக நெய்யை ஊற்றிட்டீங்கன்னு சொன்னாக்கா பிடிக்கிறதுக்கு வராது. கையை அழுத்தி பிடிக்கணும். கொஞ்சம் கூட நெய்யை ஊற்றிக்கிட்டீங்கன்னாக்கா பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நல்லா ரவுண்டா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா பிடிக்கலாம். இதை
நீங்கள் நிறைய போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை இருந்ததுன்னு சொன்னால் கூட அதை மாவாக அடித்து அது எவ்வளோ மாவு இருக்கோ அந்த மாவு அளவுக்கு ஜீனி மாவும் மிக்சிலே போட்டு பொடி பண்ணி பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கூட சாயந்தரத்துக்கு வந்தோன்னா கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த உருண்டை செய்யறதுக்கு. இப்போ பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த பொட்டுக்கடலை உருண்டையை வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் தினந்தோறும் வர்ற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.